கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிட்ட விழா. திமுக பாஜக இடையே கூட்டணியாகின்ற பேச்சு எழத் தொடங்கியுள்ளது. அதிமுகவின் குற்றச்சாட்டும் அண்ணாமலையின் பதிலையும் தற்பொழுது பார்க்கலாம். திமுகவும் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பதாக சொல்லிக் கொண்டிருந்தாங்க. எங்களுடைய நிர்வாகிகளும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவும் ரகசிய உறவு இருப்பது என்றது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. ஆக இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி எப்படி ரகசிய உறவுகின்ற இருப்பாருங்க. திரு அண்ணாமலை சொல்கிறாரு, அவர் 100 ரூபா நாணயம் திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா 100 ரூபா நாணயம் வெளியிட்ட பொழுது நான் கலந்துக்கிறேன், அதில் நீங்கள் போய் இதில் கலந்துக்க அப்படின்னு சொல்லிக்கிட்ட பொழுது இதிலிருந்து வெளிப்படையாக தெரியுது. கருணாநிதி நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவே பட்டவர்த்தமாக வெட்ட வெளிச்சமாக திமுகவுடைய இரட்டை விடம் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டது. அந்த விழாவிலே உங்கள் கூட்டணியுடைய தலைவராக இருக்கிற ராகுல் காந்தியவோ சோனியா காந்தி அவர்களையோ அல்லது கார்கே அவர்களையோ அழைத்திருக்கலாமே என்று சொன்னார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வெளிக்காட்டாம நாங்க போய் நின்றுட்டு வர்றோம், மரியாதை கொடுக்கிறோம். ராஜ்நாத் சிங்ஜி ஐயா வரும் பொழுது கட்சி சார்பாக கட்சியின் சார்பாக வாங்கன்னு தான் நாங்க சொன்னோம். நோ அப்ஜெக்ஷன், நீங்க வந்துட்டு போங்க ஐயா, கலைஞர் கருணாநிதிக்காக செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்வோம். இதையெல்லாம் எடப்பாடி எல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க மாத்தி மாத்தி பங்காளின்றாங்க. நாங்க 2 பேரும் பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் வளர விட மாட்டோம், இந்த பங்காளி இருக்கணும் இல்லாட்டி இந்த பங்காளி இருக்கணும். ஆனா கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கும்பிடு போடுவது தப்பு இல்லைன்னு ஒருத்தர் காலில் விழுறது தானே தப்பு. ஆர்பி உதயகுமார் ஐயாவுடைய சரித்திரத்தை நான் சொல்றேன். சசிகலா அம்மா பக்கத்துல இப்படி நிப்பார். அவருக்கு அரசியலில் இன்னும் நிறைய அனுபவம் தேவைப்படுகிறது. அவர் எப்போதும் போல், நானும் அந்த பேட்டியெல்லாம் பார்த்தேன், அவர் எப்போதும் போல் தன்னுடைய பாணியில் அவர் குற்றமுள்ள மனசு குறுகுறுக்குதுன்ற மாதிரி அவர் எந்த கருணாநிதியினுடைய கட்சியை அழிக்கணும், அண்ணாவுடைய கட்சியை அழிக்கணும், ஸ்டாலினை அழிக்கணும்னு சொன்னவர் கருணாநிதி நினைவிடத்தில் போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அதை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு எதிர்கட்சி தலைவர் கேட்குறது குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. நீங்கள் எங்கே நகருதோ நீங்கள் அங்கே நகர்றீங்களா, இவர் இங்கே நகர்றாரா? வெளிப்படையாக அறிவிச்சிருங்க. இந்த மாதிரி ரகசியமாக கொண்டாடுறீங்க, எப்போ வேணாலும் அறிவிங்க, இல்லை எப்போனாலும் அறிவிங்க. ஆனால் அறிவிச்சிட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாதீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுக்காதீங்க.